ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களே ஸ்வீட் தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு மொபைலில் எப்படி பவர் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் சொல்லித்தர போகிறேன். நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கடைக்கு பின்னு தான் இருக்கிறேன். இந்த செட்டப் இன்னும் முடியலை. இது செஞ்சால் பிறகு நான் இங்கே தான் வீடியோ மேக் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இன்னும் வேலை முடியாதபடியாக உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் வேலை முடிஞ்சிடும். வேலை முடிஞ்ச அப்புறம் அதில் இதே மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து பவர் பாயிண்ட் வந்து பழகிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. உங்களோட கம்ப்யூட்டரில் ஒரு அசஸ்மெண்ட் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் பவர் பாயிண்டில் செய்யணும்ன்றக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து நிவர்த்தி செய்கிற மூலமாக தான் நான் வந்து மொபைலில் எப்படி பவர் பாயிண்ட் செய்கிறது, அதுக்குரிய சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி தரேன். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா என் வெப்சைட்டில் போட்டிருப்பேன். என் வெப்சைட்டில் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பார் ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த வீடியோட டைட்டில் அப்படியே வந்து காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்குரிய போஸ்ட் வரும். அந்த போஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 வினாடி வந்து கவுண்ட் ஆகி கொண்டு வெயிட் பண்ணுறதுக்கு. அது கவுண்ட் ஆகி முடிய உங்களை வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்புறம் டவுன்லோட் பண்ணி போட்டு அது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த 35 வினாடி ஏன் போட்டிருக்கு அப்படின்றீங்க, இந்த வெப்சைட்டுக்கு இல்லாட்டி வந்து பவுன்ஸ் ரேட் வந்து அதிகமாகிடும். அதனால தான் அந்த 35 வினாடி அது ஒன்றும் செய்யாது. ஸோ அதனால தான் 35 வினாடி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியாக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த பவர் பாயிண்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப விளங்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரீப்ளை நான் வந்து கட்டாயம் பண்ணுவேன். இப்போ தான் சேனலுக்கு முதல்ல வாரீங்க அப்படின்னா மறக்காம ஏசி தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரியே பவர் பாயிண்டில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு போவீங்க. அதில் போய் சர்ச் பாரில் வந்து மேல் ரைட் சைடில் இருக்கும் சர்ச் பார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டைட்டில் வந்து கொடுக்கணும். கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குரிய போஸ்ட் வரும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே கவுண்ட் ஆகி கொண்டு 35 வினாடி. அது கவுண்ட் ஆகி முடியும். டவுன்லோட் பண்ண பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் நேரடியாக ஓப்பன் ஆகி அதிலே போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணால் பிறகு நீங்கள் வந்து நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே போல் நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படி வந்து மொபைல்லையே சிவி வந்து அதாவது பயோடேட்டா வந்து எப்படி கிரியேட் பண்ணுற அப்படின்ட்டு. அது பார்க்காதவங்களுக்கு மேலே ஐபனில் வீடியோ கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா என்னோட சேனலில் போயிட்டு சிவிக்கு எப்படி கிரியேட் பண்ண அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வீடியோ நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரீசெண்டாக தான் போட்டேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். உங்களுக்கு முன் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் அடையாளம் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது பிளாங்க் சீட்டில் செய்ய போகிறீங்களா, இல்லை வந்து அவங்களா ஒரு டெம்ப்ளேட் கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் பிளாங்க் சீட்லேயும் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை இந்த டெம்ப்ளேட்டை பாவிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து ஈஸியாக மேலே எடுத்துக்கொள்ளலாம். இது கட்டாயமாக நீங்கள் வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஆன் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் செட்டப்பில் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சும்மா உங்களுக்கு காட்டுறக்காண்டி ஒரு இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இது டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. அது பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஆகிடுது. இதில் நாங்கள் வந்து முழுசும் செஞ்சு கொள்ள போகிறோம். இப்போ நான் அதில் வந்து கோட்டி டெண்டர் கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. டெம்ப்ளேட்டை டைப் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுக்கு ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஓகே, இதிலேயே போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த லேஅவுட் பிடிக்கல, வேறு லேஅவுட் தான் வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேஅவுட் செட்டிங்கில் போகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேஅவுட் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணும், உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு எந்த லேஅவுட் வேணுமோ அந்த லேஅவுட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு இப்படி ஒரு லேஅவுட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த லேஅவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி லேஅவுட் வந்து ஓப்பன் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டைட்டில் கீழே வந்து உங்களுக்கு ஒரு வசனங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறீங்க லேஅவுட்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் டபுள் டேப் பண்ணிவிட்டு அதில் டைட்டில் கொடுக்குறேன். டைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடையை நேமே கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நான் 2 கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே 2 கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணுற ஆப்ஷன் தந்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் சன்வி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு அடிச்சிட்டேன். இந்த லெட்டர்ஸை வந்து நாங்கள் வந்து பெருப்பிக்கலாம், சிரிப்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். இதை நாங்கள் வந்து போல்ட் பண்ண போகிறோம்னா போல்ட் பண்ணலாம். கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம்னா கலர் சேஞ்ச் பண்ணலாம். இட்டாலியன் கொடுக்க போனால் இட்டாலியன் கொடுக்கலாம். அண்டர்லைன் கொடுக்க போனால் அண்டர்லைன் கொடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு முக்கோணமாய் போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தந்துருப்பாங்க. உங்களுக்கு எழுத்துக்கின்ற டிஃப்ரெண்ட் என்ன செய்யணும், ஹெட்லைன் சைஸ் என்ன மாற்றணும். கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் புல்லட் தேவையா, நம்பரிங் தேவையா, இந்த எழுத்து வந்து நடுவில் வரணுமா, நடுவுலேயும் அந்த பாக்ஸுக்கு நடுவில் வரணுமா, அந்த ஆப்ஷன்லாம் வந்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ரொட்டேட் பண்ணணும், மேலேருந்து கீழே போகணுமா, இல்லை இடையிலேருந்து வலது போகணுமா, அந்த ரொட்டேட் கோலம்ஸ் அப்படி நிறைய விஷயங்கள் வந்திருக்காங்க. இதில் நீங்கள் போய் உங்களுக்கு தேவையானதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே,
இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து பேக் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டைட்டில் வந்து மேலே ஓப்பன் ஆகிடுது, அது உங்களுக்கு காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து லே அவுட் கொடுத்தபடியே அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எது நீங்கள் டைப் பண்ணாலும் டபுள் டேப் பண்ணி தான் டைப் பண்ணணும். அதாவது 2 கிளிக் பண்ணணும். 2 கிளிக் பண்ணால் தான் உங்களால் வந்து டைப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பியதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா சும்மா முதல்ல வந்து ஷாப் பண்ணி அடிக்கிறேன். இதே போல் நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து 500 அடிக்கலாம். அப்போ நான் அதில் வந்து ஷாப் 2 வந்து அடிக்கிறேன். ஓகே, சும்மா அவ்வளோ உதாரணத்தை காட்டுறக்காண்டி நான் உங்களுக்கு அப்படியே அடிச்சிக்கிறேன். அது மாதிரி இங்கே குளத்தில் நீங்கள் அடிக்கலாம், விரும்பினா அதை வந்து அடிக்கலாம், இல்லை டிலீட் பண்ணால் டிலீட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து திருப்பி பேக் போகிறேன். உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகிடுது. இங்கே டைப் பண்ண போகிறேன், டைப் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3வது ஆப்ஷன் கொலம்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொலம்ஸை வந்து நீங்கள் வந்து உருவாக்கிக்கொள்ளலாம். இப்போ வந்து இந்த கொலமை பெருப்பிக்கலாம், சிரிப்பிக்கலாம். அது மாதிரி கொலம் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஆட் பண்ணலாம். அதுக்கு பெயிண்ட் அடிக்க போனால் பெயிண்ட் அடிக்கலாம். உங்களுக்கு வந்து PowerPointல என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஈஸியான முறையில் செய்யக்கூடிய மாதிரி இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொலம் போட்டு அதன் மூலம் நீங்கள் ஒரு ப்ரெசன்ஸ் செய்ய போகிறீங்கன்னா இந்த கொலத்தையும் பவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் ஃபோட்டோ செட் பண்ணோம்னா 4 ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரிக்கு போகும். அதில் போய் உங்களுக்கு விரும்பின ஃபோட்டோவை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் இந்த லோகோ வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். கேலரிக்கு போய் நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு டன்ன்றதை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோட்டோ ஆட் ஆகிடுது. இது நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் இந்த ஃபோட்டோவை நீங்கள் சைஸ் மாற்றலாம், அரேஞ்ச் பண்ணலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து அரோ மார்க் கொடுக்க போகிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் அரோ பண்ணி காட்ட போகிறீங்கன்னா நான் அந்த 5வது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அரோ மார்க்கள், பாக்ஸுகள், முக்கோணங்கள் அதுகள்லாம் பெறும். உங்களுக்கு அதுகள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதையும் வந்து பாவிச்சு கொள்ளலாம். ஓகே, அதே மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமராவில் ஃபோட்டோ எடுக்க பண்ண எடுத்து போட அதை ஆட் பண்ணுறது அப்படி இப்படின்னு இருக்குது. பேக் வரக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் செஞ்சலேருந்து பின்னுக்கு வரக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்லைட் வந்து செஞ்சு முடிஞ்சுது. அது அடுத்த ஸ்லைட் செய்ய போகிறீங்க இந்த ப்ளஸ். இப்போ இது வந்து ஒரு ஸ்லைட் தானே, இது செஞ்சு முடிஞ்சுது. நீங்கள் அடுத்த ஸ்லைட் செய்யணும் அப்படின்னுக்கு ப்ளஸ் வந்து விடுவோம். ஏன்னா நாங்கள் வந்து PowerPoint வந்து ஸ்லைட்டை தான் நான் வந்து ப்ரெசென்ட் செஞ்சு போட்டு அதை வந்து ஒவ்வொரு மாதிரி செய்வோம். அதுக்கு ஆண்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 2 2வது ஸ்லைட்டுக்கு போட்டுது. 2வது ஸ்லைட்டை நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணலாம். லேஅவுட் மாற்ற போகிறீங்கன்னா லேஅவுட் மாற்றலாம். நம்ம சொல்லுறது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொண்டு போகலாம். உங்களை சொல்லுறது இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது இடத்துல வந்து நான் வந்து அந்த இந்த சேனல் லோகோ எடுத்துகிட்டு நான் இந்த கடையில் லோகோ போட்டுருக்கேன். 2 இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நேமும் சேனல் லோகவும் போட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை ஸ்லைட் வேணுமோ அத்தனை ஸ்லைட் வந்து செஞ்சு கொண்டு போகலாம். இதெல்லாம் செஞ்சு முடிச்ச அப்புறம் நீங்கள் ஒரு ப்ரிவ்யூ பார்க்க போகிறீங்கன்னா முதலாவது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகிட்டு உங்களோட ஸ்லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஷோ ஆகும். அடுத்து வந்து தட்டோம்னா நீங்கள் தட்டிக்க உங்களுக்கு அடுத்து வரும். இல்லை ஆட்டோமேட்டிக்காக டைமிங் செட் பண்ணிங்க நீங்கள் வந்து அடுத்ததாக பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு இப்படி நீங்கள் எத்தனை ஸ்லைட் செய்கிறீங்களோ அத்தனை ஸ்லைட்டும் வந்து கொண்டிருக்கும். இதே போல் நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசன்டேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களோட மொபைலே கம்ப்யூட்டர் தேவையான எந்த விதமான அவசியம் இல்லை. உங்களோட மொபைலே PowerPoint செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே போல் தான் முதல்ல வீடியோ போட்டுருந்தேன். கம்ப்யூட்டர் பாவிக்காமல் உங்களோட மொபைலே சில டாக்குமெண்ட்ஸை கொடுக்குற மூலம் நீங்கள் சரியான பெர்ஃபெக்டான ஒரு ப்ரொஃபஷனலான CV வந்து எப்படி தயாரிக்கிற அப்படின்ட்டு அது சொன்ன மாதிரி நான் மேலே ஐபனில் கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேனலில் போய்ட்டு வீடியோ ரோல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் CV எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்த PowerPoint வந்து கிரியேட் பண்ணுறது மொபைலில் அப்படின்னு. உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஈஸியான முறையில் உங்களோட வீட்டில் இருந்தே PowerPoint மொபைலில் வந்து செஞ்சு உங்களோட அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம AC Tamil Tech யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know.